எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று நாள் முழுவதும் விவசாயிகளுக்காக, உழவர்களுக்காக, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய விவசாய பிரச்சனைகளை, உழவர்களுடைய பிரச்சனைகளை பதிவு செய்து வருகிறது புதிய தலைமுறை. நாள் முழுவதும் தொடர் நேரலையாக தமிழகம் எங்கும் இருந்து நமது செய்தியாளர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய விவசாய பிரச்சனைகளை குறித்து இன்று முழுவதும் அவர்களுடைய பதிவுகளை செய்து வந்தோம். அதே போல அரங்கத்திலும் பல்வேறு விருந்தினர்கள் பங்கேற்று விவசாய பிரச்சனைகளுக்கான தற்போதைய பிரச்சனைகள் என்ன, அது எந்த விதமான தீர்வுகள் தேவைப்படுகிறது, நீண்டகால தீர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொண்ட விவாத அரங்குகளும் இருந்தன. இன்று நாள் முழுவதும் விவசாயத்துக்கான மட்டுமே இந்த செய்திகளை வடிவமைப்பது என்று இந்த முடிவெடுத்து காலையிலிருந்து தொடர் நேரலையாக உழவர்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி இதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஸ்டாண்ட் வித் ஃபார்மர்ஸ் அப்படின்ற அந்த ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி நம்ம சமூக வலைத்தளங்களில் இருக்கிறவர்களுடைய ஆதரவையும், இந்த விவசாயிகளுக்கான ஆதரவாக, ஏனென்றால் டெல்டா பகுதியில் மட்டுமல்ல மற்ற சில மாவட்டங்களிலும் கூட விவசாயிகளுடைய, உழவர்களுடைய மரணம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையின் மீது ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தை கொண்டு வருவது, குவிப்பது என்பது முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. ஆட்சியில் இருப்பவர்கள், அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள், அதேபோல விவசாயிகளுக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்களோடு போராடுபவர்கள், அவர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மக்களுடைய கவனமும் இந்த பக்கம் திருப்ப வேண்டும், அவர்களுடைய கவனமும் இதன் மீது குவிய வேண்டும் என்று நினைத்தோம். ஓரளவுக்கு அது நடந்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். நிறைய ஆதரவு, நிறைய பேர் இதற்காக, விவசாயிகளுக்காக தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்தார்கள். வாட்ஸ்அப்ல அவங்களுடைய ஆதரவு குரல்களை கேட்டிருந்தோம். விவசாயிகளுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள் என்று நூற்றுக்கணக்கான நேயர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வாட்ஸ்அப் வீடியோ மூலமாக அனுப்பியிருந்தார்கள். இப்படி அது மட்டுமல்ல, பொதுவெளியிலும் இது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அந்த விதத்தில் இன்றைய இந்த செய்திகள் என்பது ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்று பார்க்கிறோம். இந்த நேர்பட பேசு என்பதும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாக இன்று நாள் முழுவதும் அரசியல்வாதிகள் இல்லாமல் வெறும் விவசாயிகளையும், விவசாய சங்க பிரதிநிதிகளையும், அதே போல விவசாயத்தில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள், உழவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்பவர்கள், அவர்களோடு மட்டுமே பேசி வந்தோம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில இவற்றுக்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள், இந்த எக்ஸிகியூஷன் பார்ட்ல நடைமுறைப்படுத்த வேண்டிய, ஒரு சட்டங்களை உருவாக்க வேண்டிய, அல்லது விவசாயத்திற்கு, உழவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர்களாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள். அந்த கட்சிகளை தவிர்த்து இங்கே நாம் எதுவும் செய்ய முடியாது என்கிற அந்த எண்ணத்தில் இந்த 2 மணி நேரமாக சிறப்பு நேர்பட பேசு வடிவமைத்திருக்கிறோம். அவர்களுடைய கருத்துக்கள், இப்போதைய இந்த பிரச்சனையில ஒவ்வொரு கட்சியும் என்ன விதமான பார்வையை முன்வைக்கிறது, கூடுதலாக ஒட்டுமொத்தமாக இதுல பிரச்சனைகளை அலசுவதோடு அடுத்த கட்ட தீர்வுகளை நோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு ஒட்டுமொத்தமாக அத்தனை கட்சிகளும் சேர்ந்து, விவசாயிகளோடு சேர்ந்து இதை அணுக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் தான் இன்றைய இந்த நேர்பட பேசு நிகழ்வை அமைத்திருக்கிறோம். இன்றைய நம்முடைய அமர்வில் நம்மோடு பங்கேற்கிறார்கள் எழுத்தாளரும், அவரை நான் ஒரு கட்சிக்காரராக இங்கு அறிமுகப்படுத்துவதை விட டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர், எழுத்தாளர் திரு ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர். அதே போல டெல்டா மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக சொல்லலாம் திரு TKS இளங்கோவன், நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற அதிமுகவிலிருந்து பேராசிரியர் தீரன். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா. அதே போல நம்முடைய பேராசிரியரும் இங்கே இருக்கிறார், ஜனகராஜன். நம்மோடு இன்று முழுவதும் அவருடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார், பல்வேறு விஷயங்கள்ல நமக்கான நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். முதல் கட்டமா உங்களுடைய பார்வைகளை பார்த்தலாம். இப்படி தொடர் மரணங்கள் அப்படிங்கிறது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மழையால கெடுறதும் அல்லது வறட்சியால கெடுவது அப்படின்னு மாறி மாறி இருந்திருக்கிறது. ஆனால் இந்த மரணங்களை நோக்கி தள்ளக்கூடிய சூழல் எங்கிருந்து தொடங்கி இருக்கு? அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன புதிய தலைமுறையுடைய இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் ஒரே ஒரு வாரத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால ஜேர்னலிஸ்ட் இருக்கிற பத்திரிகையாளர் சாய்நாத் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இருந்தால் ரூரல் ரிப்போர்ட்டிங்னு ஒன்று ஆரம்பிச்சு இது மாதிரியான வறட்சி தொடர்பான விஷயங்களை நாட்டினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு பெரிய அளவில் அரசாங்கத்துடைய அல்லது மக்களுடைய கவனத்தை வறட்சி தொடர்பான ஒரு பிரச்சனைக்கு, விவசாயிகள் தொடர்பான பிரச்சனையை நோக்கி ஈர்த்தது என்பது புதிய தலைமுறையுடைய இந்த நிகழ்ச்சி தான். அதுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் உங்களுக்கு சொல்லணும். இன்றைக்கு இந்த தற்கொலை அல்லது மரணம் அப்படி என்பதை நோக்கி செலுத்தி இருக்கிறதுக்கான முக்கியமான ஃபேக்டர்ஸ், அதாவது 3 விதமான வறட்சிகளை பற்றி சொல்லுவார்கள்.
ஒன்று வந்து நமக்கு வந்து மான்சூன், அதாவது பருவமழை பொய்த்து போவதனால் வர வறட்சி, அப்புறம் வந்து அடுத்தது வந்து நீர் ஆதாரங்கள் குறைந்து போவதனால் வர வறட்சி, மூணாவது விவசாயம் பொய்த்து போவதனால் வர வறட்சி. இது ஒன்னோட ஒன்று எல்லாமே தொடர்பு கொண்டது. இந்த முறை வந்து இந்த நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கிற வறட்சிக்குடைய பிரதானமான காரணம் பருவமழை பொய்த்து போயிருக்கிறதுனால் ஏற்பட்டிருக்கிற வறட்சி, மான்சூன் ஃபெயிலியர். வடகிழக்கு பருவமழை என்பது 62 விழுக்காடு குறைவாக பெய்திருக்கிறது. இது ஒரு வரலாற்றிலே மிகப்பெரிய குறைவாக மழை பெய்த ஒரு ஆண்டாக இது இருக்கிறது. அது வந்து இன்னைக்கு பெரிய அளவில் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. அது இந்த மாதிரியான மரணங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. ஆனா என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்து விவசாயிகளுடைய மரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தற்கொலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, எப்போவுமே மகாராஷ்டிரா மாநிலத்தை பற்றி அல்லது தெலுங்கானா, ஆந்திராவை பற்றி அதில் வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுடைய புள்ளி விவரங்களில் சொல்லப்படுவதுண்டு. ஏன்னா அவங்க வந்து ரிப்போர்ட்டிங்கில் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே 2013 வந்து விவசாயிகளுடைய மரணத்தை வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. உடனே அது வந்து அலாமிங்கா இருந்தது. மற்ற மாநிலங்கள் அளவுக்கு 3வது 4வது இடத்துல தமிழ்நாடு இருந்ததும் உடனே இங்க இருக்கிறவங்க வந்து ஆட்சியாளர்கள் அல்லது அதிகாரிகள் உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த மரணத்தை வந்து அதுக்கான காரணங்கிறது வந்து கிராப் ஃபெயிலியர் அல்லது பயிர் பொய்த்துவதனால அவருங்க மரணம் அடைந்தாங்க அல்ல வறட்சினால் இறந்து போனாங்க அப்படிங்கிறது மாற்றி, அவங்க குடும்ப பிரச்சனையால இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி கொடுத்து அந்த சூசைட் ரேட்ல வந்து குறைச்சிட்டாங்க. போன ஆண்டு கொடுக்கப்பட்ட என்சிஆர்பி ரிப்போர்ட்ல இங்க வந்து நம்ம மாநிலம் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் வந்திருக்கு. இது வந்து வெறும் ஃபிகர்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு மேனிபுலேஷன் தான். உண்மையாகவே தொடர்ந்து இங்க வந்து விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு அது ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறது. நீங்களே குறிப்பிட்டது போல புதிய தலைமுறையில தான் முதல்ல வந்தது. நாகை மாவட்டத்தில் மட்டும் 33 சாவுகள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட 2-3 மாதங்கள்ல நடந்ததுங்கிறத நீங்க வந்து ஹைலைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா இடத்துல இருந்தும் அந்த பிரச்சனைகள் வருது. ஆனால் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு ரொம்ப அதிகப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அது காரணங்கிறது வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதும், அதனால் விவசாயம் பொய்த்து போனது. இன்னைக்கு அது இந்த 3வதா இருக்கிற இந்த வாட்டர் டேப்லெட்ங்கிறது சுத்தமா இன்னைக்கு வந்து குடிதண்ணீர் பஞ்சங்கிறது அடுத்த 1-2 மாதங்கள்ல ஒரே ஆண்டுல சாகுபடி பொய்த்து போச்சு அப்படிங்கறதுல வெள்ளாம இல்ல அப்படிங்கிறதுனால எப்படியான ஒரு முடிவுகளுக்கு தள்ளப்படுவாங்களா? இல்ல, இது வறட்சி என்பது அதுதான். நீங்க வந்து இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க அந்த கைட்லைன்ஸ் மேனுவல் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா வறட்சிங்கிறது ஒரு சடனா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, திடீர்னு ஒண்ணு நடந்து போயிடுறது இல்ல. அது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆட்சியாளர்கள் வேளாண் துறை பற்றி அவங்களுக்கு இருக்கிற அலட்சியம், அதுக்கு பத்தி நிதி ஒதுக்கீடே கிடையாது. அது ஜிடிபியில் அதனுடைய வந்து கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இந்த ஆண்டு வந்து பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 2% ஜிடிபியில் அதனுடைய கான்ட்ரிபியூஷனை கொண்டு வருவோம்னு எல்லாம் அவங்க சொன்னாங்க. ஆனா அது வேளாண் துறைக்கான ஒதுக்கீடு அல்லது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு என்பது பட்ஜெட்ல ரொம்ப குறைவாக இருக்கிறது. அது தவிர ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்க விவசாயிகளோட நிலத்தை புடுங்கிறதுக்கான லேண்ட் அக்விசிஷன் சட்டத்தை தான் பிஜேபி வந்ததும் உடனே கொண்டு வந்தாங்க. அது கடுமையான எதிர்ப்பினால அது கைவிடப்பட்டது. தொடர்ந்து ஆட்சியாளர்களுடைய இந்த மாதிரியான அலட்சிய போக்கு வேளாண் துறை பற்றி சுத்தமாக வந்து கவனம் இல்லாது இது ஒரு காரணம். ரெண்டாவது, நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் எல்லாமே விவசாயங்கிறது பிற மாநிலங்கள்ல இருந்து வர தண்ணியை பொறுத்து, ஏன்னா இங்க வந்து தோன்றி பாயிர நதிங்கிறது வந்து குறைவு. அதனால பிற நதி நீரை தான் நம்ம வந்து நம்பி இருக்கிறோம். அது தொடர்ச்சியாக பிரச்சனை. அது முல்லை பெரியாராக இருக்கலாம், காவிரியாக இருக்கலாம், பாலாறாக இருக்கலாம். தொடர்ந்து அந்த பிற மாநிலங்களோட நமக்கு நம்மளுடைய நதிநீர் உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஏற்பட்டிருக்கிற தடை இது எல்லாமே இருக்கு. இந்த ஆண்டுல இந்த எண்ணிக்கை ரொம்ப கூடுதலா இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வியா வருது. எல்லா ஆண்டுகளையும் இந்த பிரச்சனை இருக்கு. நதிநீர் பிரச்சனை, காவிரி பிரச்சனைங்கிறது 40 வருஷமா இருக்குது. முல்லைப்பெரியாறு பிரச்சனையும் நம்ம வந்து பல ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த எண்ணிக்கை ஏன் கூடுதுங்கிறதுக்கான வேலை ஒரு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2006 வந்தப்போ உடனடியாக அவங்க வந்து விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணி கூட்டுறவு கடன்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க. அது வந்து பெரிய அளவில் பண்ணி திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் லோன் கொடுக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப அந்த ஏற்கனவே இருந்த அளவுக்கு இல்ல. இப்ப நீங்க வங்கிகள்ல இருந்து கடன் கொடுக்கறதா இருந்தாலும் கூட்டுறவு வங்கிகள்ல இருந்து கடன் கொடுக்கறது, வங்கிகளுடைய கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முழுமையாக. ஆனா வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல நிறைய கடன் இருக்கு. அது இருக்கு. அதோடு கூட நான் களத்துக்கு போன போது பார்த்தது நிறைய தனியாரிடம் வாங்கிய கடன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அங்க ஏன் தள்ளப்படுறாங்கன்றது கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு இளங்கோவன், நீங்க பல ஆண்டுகளாக அந்த பகுதியை நல்லா தெரிந்தவர். அதோடு சேர்ந்து இந்த பிரச்சனைகளையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க, நாடாளுமன்றத்திலையும் எழுப்பியிருக்கீங்க. இப்படி ஒரு சூழல் எப்படி ஒரு திடீர்னு ஒரே ஆண்டுல இவ்வளவு மரணங்கள் நிகழ்ற அளவுக்கு என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பா
தமிழகம் முப்போக விளைச்சலுக்கு பெயர் பெற்ற பூமி. ஒரு காலத்திலே குறிப்பாக டெல்டா பகுதி என்பது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தெரியல, 15 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்பொழுது கடந்த சில ஆண்டுகளாக ஒரு போக விளைச்சல் தான் நடைபெறுகிறது. இருபோகம் கூட இல்லை. குறுவை சம்பா என்று இல்லாமல் ஒரு போக விளைச்சல் தான். குறிப்பாக கடந்த 5-6 ஆண்டுகளாக திமுக ஆட்சி காலத்திலே இருபோக விளைச்சல் இருந்தது. ஒரு ஏக்கர் நிலத்திலே இருபோகத்துக்கு சம்பந்தம் இருக்கா? ஒரு போகம் 2 போகம் இல்ல இல்ல, அது நிர்வாகம். அதுக்கு வரேன் நான். ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுதான் ஒரு விவசாயிக்கு பணம் கிடைக்கும், இத்தனை மூட்டை நெல் கிடைக்கும், இவ்வளவு வருமானம் இருக்கும். ஒரு 5 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள ஒரு விவசாயி ஆண்டுக்கு ஒரு 25,000 ரூபாய் அல்லது 30,000 ரூபாய் தன்னுடைய செலவு போக வருமானமாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு மாதம் 5,000 ரூபாய் அல்லது 2,500 ரூபாய் அவனுடைய உணவுக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வருவாய் வந்தது. இந்த ஆண்டு 2 போகமுமே நடைபெறவில்லை என்றால் அவன் பயிரிட்ட பயிருக்காக ஆரம்ப செலவு செய்திருக்கிறான், உழுதிருக்கிறான், விதை நெல் வாங்கியிருக்கிறான். இந்த செலவுகள் எல்லாம் கடனாக பெற்றிருக்கிறான். எனவே இந்த ஆண்டு முழுவதும் அவளுக்கு அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாய் வரவில்லை. குடும்பத்திற்கு உணவு எப்படி கொடுப்பது என்று தெரியவில்லை. அதே போல வாங்கிய கடனை எப்படி திருப்பி செலுத்துவது என்பதும் தெரியவில்லை. விவசாயிகளின் மிகப்பெரிய பிரச்சனையே வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் அளவுக்காவது அங்கே விவசாயம் நடந்தால் அவன் தற்கொலைக்கு தள்ளப்பட மாட்டான். இந்த கடனை செலுத்த முடியாமல் படவிருக்கின்ற அவமானம், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அவளை இந்த சூழ்நிலைக்கு தள்ளுகிறது என்பதுதான் இந்த ஆண்டு, குறிப்பாக இந்த ஆண்டு எண்ணிக்கை அதிகரித்ததற்கு காரணம் 3 போகமும் விளைச்சல் இல்லை. ஒரு போகம் கூட விளையாத ஒரு போகம் கூட விளையாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இல்ல, கடந்த ஆண்டுல வெள்ளத்தால நிறைய இழப்புகளை சந்திச்சோம். தொடர்ந்து அந்த 2 ஆண்டுகளா வர்ற பிரச்சனைகளாக இருக்கலாம். திரு தீரன், நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு டெல்டா பகுதியை சார்ந்தவராகவே பார்க்க முடியும். உங்களையும் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் கூட இப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால பொறுப்புகள் அதிகம். இவ்வளவு மரணங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னமும் கூட இப்ப கமிட்டி இப்பதான் போறோம் அப்படிங்கிறது சரியா இருக்க முடியுமா, அல்லது இன்னும் முன்கூட்டியே வந்திருக்கணுமா? நிறைய இடங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லா கட்சிகளுக்கும் வந்துச்சு. இந்த விமர்சனம் என்ன வந்ததுன்னா, இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ எங்களை பார்க்க கூட இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் விவசாயிகள்ட்ட இருந்தும் அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து வருது. இதை எப்படி பாக்குறது? அதாவது நம்முடைய விவசாயம் என்பது தமிழகமானது ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல கடந்த ஆண்டு மிக கடுமையான வெள்ளம், இந்த ஆண்டு கடுமையான வறட்சி. ஆக கடந்த ஆண்டு வெள்ளத்தினுடைய அந்த நிவாரணத்தை தேடுவதற்குள்ளாக தமிழ்நாடு அரசாங்கமானது இன்றைக்கு ஒரு கடுமையான வறட்சியை எதிர்கொள்கிறது. அந்த வெள்ள பாதிப்பிற்கு 25,000 கோடி மத்திய அரசாங்கத்திடம் நிதி கேட்டு நமக்கு கிடைத்தது 1000 சொச்சம் கோடி. பழைய கடனையும் சேர்த்து 2,000 கோடிக்குத்தான் தரப்பட்டது. அப்படி இருக்கும் இந்த ஆண்டு இந்த காற்றால் இந்த சென்னை மாநகரம் உட்பட இந்த பகுதிகளெலாம் லட்சக்கணக்கான மரங்கள் வீழ்ந்த பொழுது கூட கேட்ட பணம் 1 பைசா கூட வரல. 1000 கோடியாவது முதல்ல கொடுக்குன்னு கேட்டோம், அது கூட இன்னும் வரல. இப்படி தொடர்ந்து தமிழகமானது கர்நாடகாவால வாங்க முடியுது. அவங்களுக்கு ஒரு 1,800 கோடி ரூபாய் இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எம்எல்ஏக்கள் போகல, அமைச்சர்கள் போகலாம் சொன்னீங்க இல்லையா? அதாவது வறட்சின்னு உடனே அறிவிக்கலன்ட்டு. வறட்சின்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு வரைமுறை. வறட்சி அறிவிக்கிறது சொல்லல, ஒரு துக்கம் நிகழ்கிறது. ஒரு வீட்டுல ஒரு மரணம் நடக்கும் போது தொகுதியில இருக்கிறவங்க சாதாரணமா போய் பாக்குறது இயல்பு தானே. ஒரு தொகுதியில ஒரு பிரச்சனை இருக்கும் போது இல்ல இப்ப எங்க பக்கத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சில விவசாயிகள் அந்த அந்த லோக்கல் எம்எல்ஏக்களும் தாசில்தார் எல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இதில் நீங்கள் அந்த விவசாயிகளுக்கு போய் ஆறுதல் சொல்றதுக்கு அல்லது வறட்சின்னு அறிவிக்கிறதுக்குலாம் சில வரன்முறை இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். ஆறுதல் சொல்றதுக்கு வரன்முறை இல்லை இல்லை. வடகிழக்கு பருவமழையானது ஜனவரி 10 வரையில எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இதன் பிறகுதான் எதுவுமே செய்ய முடியும். இப்போ 9ஆம் தேதிக்குள்ள நீங்கள் உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எல்லோரும் இது கொடுத்துருங்க அப்படி என்று சொல்லி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் OPS அவர்கள் சொல்லி இப்போ எல்லாரும் போய் அந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. 9ஆம் தேதிக்குள்ள அது சமர்ப்பிக்கப்படும். நான் என்ன சொல்றேன்னாக்கா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அரசியல் காரணத்தை நம்ம இவங்க சில பேர் சொல்றாங்க. நான் கேட்குறேன், இந்த அரசாங்கமானது கிட்டத்தட்ட ஒரு 8,38,000 விவசாயிகளுக்கு 5,780 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய கடனாக 6,000 கோடி ரூபாய், அதில்
8 லட்சத்து ஏறத்தாழ 68,000 விவசாயிகள் வந்து பலனடைஞ்சிருக்கிறாங்க. புதிய கடன்லாம் கொடுக்காம இல்லை, அதெல்லாம் செய்யறோம். அது மட்டும் இல்லை, இல்ல எவ்வளவு கொடுத்திருக்கோங்கிறது இல்ல சொல்லிடுறேன். சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்ட நேரத்தில் சிறப்பு திட்டத்தை மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்காக போட்டு ஏராளமான அந்த விதையிலிருந்து அவர்களுக்கு வந்து மும்முனை மின்சாரம் தருவதிலிருந்து எல்லாம் செஞ்சாங்க. சம்பா சாகுபடி எப்படி பாதிக்கப்படுகிறது? காவிரியிலிருந்து நமக்கு திறந்து விடப்பட வேண்டிய தண்ணீர் திறந்து விடப்படவில்லை, அதனால் சம்பா சாகுபடி பாதிக்கப்படுகிறது. அதற்கடுத்து மும்முனை மின்சாரம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க வந்து நாகப்பட்டினம் மாதிரியான மாவட்டத்துல நீங்க ஆத்து பாசனம் மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. அவங்க வந்து மோட்டாருக்கு போக முடியாது, ஏன்னா உப்பு தண்ணி ஆயிடுச்சு, நிலத்தடி நீர். அப்ப இந்த பாசனம் மட்டுமே இருக்கு, அதனால மும்முனை மின்சாரம் மட்டுமே அவங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்க முடியும். குறைந்தபட்சம் அந்த கிணறு வசதி உள்ளவர்களாவது இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பயிர்களை கிணற்று நீரை பாய்ச்சி காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் மும்முனை மின்சாரம் தரப்படுகிறது. ஆக அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கமானது அந்த மாற்று பயிர்கள் செய்வதற்கு கூட நுண்ணீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் போன்றவற்றுக்கெல்லாம் அவர்கள் ஏராளமான நிதி உதவி 319 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆக தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் அது மட்டும் இல்லை, இந்த நாட்டில் பசி பஞ்சம் இருக்கும், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி பாடினானே, அதே போல இன்றைக்கு விலையில்லா அரிசி 20 கிலோ அரிசி கொடுக்கிறோம். இப்ப வந்து பசியோட யாரும் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்கிறதே பிரச்சனை இல்ல. இந்த மரணங்களை நோக்கி போறதுல நான் அறிந்த வரையில உளவியல் ரீதியா அவங்களுக்கான பிரச்சனை அழுத்தம் வருகிறது, மன ரீதியாக சமூக சூழல் இருக்கிறது. இன்னைக்கு கடனை வச்சிட்டு இருக்கிறது இருக்குல்ல, சாப்பாட்டுக்கு நிச்சயமா கஷ்டம், ஆனால் உணவு மட்டுமே அவர்களுடைய பிரச்சனையாக இல்லை. ஒரு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இடுபொருளுடைய செலவு வந்து உற்பத்தி செலவை விட அதிகமாயிடுச்சு. மத்திய அரசாங்கமானது உரவிலையை வந்து ஏராளமான அளவிற்கு உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த உரவிலைக்கு உயர்வுக்கெல்லாம் காரணமானவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு யார் என்பது உலகறிந்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அந்த உரத்தை கூட மானிய விலையில சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்திருக்கிற அரசு அம்மாவுடைய அரசு. அப்படி தொடர்ந்து பேசுவோம். கடந்த ஆண்டுக்கான பயிர் கடன் இருக்குல்ல, நீங்க இன்சூரன்ஸ் இருக்குல்ல, கிராப் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீட்டு திட்டத்தினுடைய பணமே இன்னும் வந்து சேரல அப்படிங்கிறதும் வருது. அதாவது பிரதமருடைய பயிர் காப்பீடு திட்டத்திற்காக 239.51 கோடி ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கமானது ஒதுக்கீடு செய்திருக்கிறது. தரவில்லை என்பதால் இப்ப கூட விவசாயிகளுக்கு இன்னும் வரலன்றாங்க. 10 மாசம் ஆச்சு, எங்களுக்கு இன்னும் கடந்த ஆண்டுக்கே வரல, அதனால இன்னும் கூடுதல் ஆகுதுங்கிற அந்த பிரச்சனை. மதிப்பிற்குரிய வேளாண் துறை செயலாளர் சுகந்தி பேடி அவர்கள் தெளிவா சொல்லிக்கிறார். நாங்க தமிழகத்தில் 14 லட்சம் விவசாயிகளுக்கு மேல பயிர் காப்பீடு செய்திருக்கிறோம், கவலைப்பட தேவையில்லை. 25,000 வரையிலும் ஒரு ஏக்கருக்கு அவர்களுக்கு இழப்பீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோர்வடைய வேண்டாம், எந்த விதமான தவறான முடிவுக்கும் சொல்லி இருக்கிறோம், சொல்லாமல். இந்த ஆறுதல்கள் எல்லாமே அந்தந்த நேரத்திலே வந்திருக்கிறதா அப்படின்னு கேள்வி. இப்ப வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து மாவட்டம் தோறும் போய் ஆய்வுகள் நடத்துறாங்க. மறுக்கல, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கோபண்ணா, இந்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து விவசாய பின்னணியோட இருக்கிற ஒருத்தர், வெறும் இப்போ வந்து உணவு இருக்கிறது, யாருமே இன்னைக்கு உணவுக்கு கஷ்டப்படல, எல்லோருக்குமே விலையில்லா அரிசி, அடுத்தடுத்த ஆட்சிகள்ல அது 2 ரூபாய் 1 ரூபாய் இப்ப விலையில்லாத அரிசி அப்படின்னு அரிசி கிடைக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு அவங்களுக்கு கஞ்சிக்கு பிரச்சனை இல்லைங்கிற லெவல்ல இருக்கிறது நாங்க ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கறத எப்படி பார்க்க முடியும்? அதுதான் ஒரே பிரதானமான பிரச்சனை. அடிப்படையில் தேசிய குற்றாவண காப்பகம் ஆண்டுதோறும் வந்து தற்கொலை பற்றிய ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. நான் 2014ஆம் ஆண்டு எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தேன். அதில் 68 பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதற்கு பல காரணங்கள், வறுமை, சொத்து சண்டை, திருமணம் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, விவசாயம், இது மாதிரி பிரச்சனைகள்னால எப்படி இறந்துருக்காங்கன்னு பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் மட்டும் உடல்நலக் குறைவாக இறந்தவர்கள் கிட்டத்தட்ட 29-30 பேர், ஆண்கள் 29, பெண் 2, 31 பேர். அதே போல் குடும்ப பிரச்சனை, ஆண்கள் 28, பெண்கள் 3, கிட்டத்தட்ட 68 பேரும் குடும்ப பிரச்சனையினால் தான் இறந்தாங்க, உடல்நலக் குறைவால் இறந்தாங்க என்று இங்கே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு தேசிய குற்றாவண காப்பகத்தில் நண்பர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னைக்கு வந்து அதை இன்னைக்கு அந்த இடத்திற்கே போய் அந்த கிட்டத்தட்ட 2 மாதத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க விவசாயிகள். பொதுவாக ஊடகங்களில் விவசாயிகளுடைய குரல் ஒலிப்பது கிடையாது. அதெல்லாம் எலைட் அர்பன் ஓரியன்டாக இருக்கிற காலகட்டத்தில் புதிய தலைமுறை அந்த பகுதிக்கு 2-3 நாட்கள் நீங்கள் அங்கே போய் அங்கேயே இருந்து ஒரு நாள் முழுவதும், இது ஒரு பெரிய புரட்சி.
அதாவது ஒரு காலத்துல பசுமை புரட்சி நடந்தது, இது ஒரு தகவல் புரட்சி. இன்றைக்கு புதிய தலைமுறை மூலமாக 2 மாதங்கள்ல 100 பேர் இறந்தது இன்றைக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகத்தை அதாவது மூடி மறைக்கப்பட்ட உண்மை இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இதை வழக்கு பதிவு செய்யறப்போ தலைவலியால செத்தாங்க, வயிற்று வலியால செத்தாங்க, உடல்நலக் குறைவால செத்தாங்கன்னு பதிவு செய்து விட்டு இழப்பீடு கிடைக்காமல் எந்த இதுலயும் நீதி கிடைக்காத நிலையில இன்னைக்கு ஒரு மக்கள் பிரச்சனையாக பப்ளிக் டொமைன்ல இந்த இஷ்யூ வந்துடுது. இப்போ விவசாய தற்கொலை அதுல ஒண்ணு. இதை ஆட்சியாளர்கள் கடந்த 4 மாதங்களாக செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து தமிழக அமைச்சரவை அப்போலோ மருத்துவமனையில் முடக்கப்பட்டு கிடந்தது. அதற்கு பிறகு காவிரி கூட்டம் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். அதற்கு பிறகு முதலமைச்சர் மறைந்த பிறகு அடுத்து இருக்கிற முதலமைச்சர் நீடிப்பாரா அல்லது முதலமைச்சர் மாற்றப்படுவாரா, அதற்கான முஸ்தீபுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டில் 4 மாதங்களாக ஒரு ஆட்சி நடைபெறுகிறதா? நான் கேட்கிறேன், இந்த முதலமைச்சருக்கு இந்த மாதிரி புதிய தலைமுறை போய் இன்றைக்கு இவ்வளவு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற போது தலைமைச் செயலகத்தில் அவருக்கு என்ன வேலை? இல்ல, ஆய்வு கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் போய் அந்த இடத்தை பாதிக்கப்பட்ட தற்கொலை செய்து கொண்டவர்கள் வீட்டுல நேர்ல போய் ஆறுதல் சொல்வதற்கு அவருக்கு ஏன் முன் வரல? எத்தனை கட்சிகள் போனாங்கன்ற கேள்வியும் வருது. அவர் முதலமைச்சர் போயிருக்கணும், பொறுப்புல இருக்காரு. உதவி செய்யறது வேற, நிவாரணம் கொடுப்பது வேற. ஒரு முதலமைச்சர் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போய் அவர்களுடைய துயரங்களை துடைப்பதற்கு இந்த முதலமைச்சர் ஏன் முன் வரலன்னா, அவர் நிலைமையே ஒரு இன்ஸ்டபிலிட்டியில இருக்காரு. விவசாய பிரச்சனைகளுக்கு சொல்லுங்க, குறுக்கிட விரும்புனீங்க. அதாவது அவர் இன்ஸ்டபிலிட்டியில் இருக்கிறாரு, அதை பத்திக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். இவங்க கவலைப்படும் இல்ல தமிழ்நாடு கவலைப்பட தன்னுடைய கடமைகளை அம்மா மருத்துவமனையில இருந்த பொழுது கூட இதுக்கு செக்ரட்டரியேட் போயிட்டு பல ஆய்வு கூட்டங்களை நடத்தி பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாரு. அது எடுக்கலாம் சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன், விதர்பான்னு ஒரு பகுதி, இதுக்கு பதில் சொல்லிடுறேன். விதர்பான்னு ஒரு பகுதி மகாராஷ்டிராவில் ஒரே ஆண்டுல 7000 விவசாயிகள் குறிப்பாக பீட்டி பருத்தி பயிரிட்டதனுடைய விளைவாக தற்கொலை செய்து கொண்டார்கள். அங்க ஆண்டது காங்கிரஸ், அந்த இன்னொரு கட்சி, அந்த சரத்பவாருடைய கட்சி, இதுதான் கூட்டணி கட்சியில் ஆண்டது. ஒரே ஆண்டுல 20,000 கோடி ரூபாய்க்கு மேல மத்திய அரசாங்கம் நிவாரணம் கொடுத்தது. ஆனா இங்க அந்த மாதிரி ஏதாவது செய்யறாங்களா? நேரா போய் ஆமா பேக்கேஜ் கொடுத்தார் 10,500 கோடி ரூபாய். மன்மோகன் சிங் போய் வந்து விதர்பா பத்தி பேசுவோம். விவசாயிகள் இறந்தார்கள். இல்ல, நம்ம இப்ப அதிகமா கவனிக்க வேண்டியது டெல்டா பத்தி, தமிழகத்தை பத்தி. அதுக்கு பதில் சொல்லட்டும், நம்ம பேச தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேச ஒரு சின்ன பிரேக் எடுத்து வரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். இந்த தருணத்துல நம்மோடு இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். அதே போல பண்ருட்டியிலிருந்து நம்மோடு இணைகிறார் சிபிஐ மாநில செயலாளர் திரு முத்தரசன். இருவரையும் வரவேற்கிறோம். நீங்க நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இப்ப சமீபத்தில் போய் வந்தீங்க. இன்னைக்கு முதலமைச்சரையும் பார்த்து இது குறித்து பேசியிருக்கிறீங்க. இந்த பிரச்சனைகளுடைய மையமாக எதெல்லாம் பாக்குறீங்க? திடீர்னு இந்த ஆண்டுல இவ்வளவு உயிரிழப்புகள் இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம் பாக்குறீங்க? இந்த பிரச்சனையின் மையமாக நான் பார்ப்பது, இது தற்காலிக பிரச்சனை அல்ல. நிரந்தரமாக பிரச்சனை இருந்து 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 அது ஒரு காலகட்டத்தில் வெடித்து உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை இன்னும் அதிகப்படுத்துவதாக, அந்த துன்பத்தை அதிகப்படுத்துவதாக, மேம்படுத்துவதாக மழை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இது 100 ஆண்டுகளில் 62% மழை பொய்த்திருக்கிறது. ஏன் நாகப்பட்டினத்திற்கு உடனே சென்றேன் என்றால், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மொத்தம் ஏறக்குறைய 67 உயிரிழப்புகளில் 33 உயிரிழப்புகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே நிகழ்ந்திருக்கிறது. அதனால் இது நான் இங்கே நினைத்து அங்கே சென்றதை விட அங்கே பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனது மிகுந்த வேதனை அடைந்தது. நாம் இங்கே பத்திரிகையில் படிப்பதோ தொலைக்காட்சியில் பார்ப்பதோ என்பதை விட அங்கே நேரே சென்று பார்க்கும்போது ஒரு ஏக்கர் வச்சிருக்காங்க, அதுல ஒரு நடுவில் ஒரு குடிசை போட்டிருக்காங்க. குழந்தைங்க வளர்ற மாதிரி அந்த பயிரையும் வளர்த்து அந்த ஒரு ஏக்கர் ஒரு குடிசை, அவ்வளவுதான். அப்போ அதை கண்ணுக்கு நேராக அந்த பயிர் கருகுவதை பார்த்து கொஞ்சம் மழை வந்திருக்கு, உடனே திருப்பி அவங்க நாட்டு நடப்போயிருக்காங்க, உடனே திருப்பி அது கருகிறத பார்த்த உடனே மனவேதனை அடைந்து அது சைக்காலஜிக்கலா ஒரு டிப்ரெஷனுக்கு அவங்க எல்லாம் உயிரிழக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு நெடுநாளையாக விவசாயம் என்றாலே அது மகிழ்ச்சியாக செய்யக்கூடியதாக இல்லாமல்
ஏதோ நமக்கு கடமைக்கு கடனுக்கு சென்று அதை நாம் செய்தே ஆக வேண்டும், ஆனால் நமக்கு அதில் எந்தவித லாபமும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு விவசாயம் அடைந்திருப்பது மிகுந்த வேதனைக்குரியது. எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் முழுமையாக லாபம் வரவில்லை என்றாலும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சியாக கூட இல்லை, யதார்த்தமாக செய்யக்கூடிய சூழ்நிலை கூட அங்கே இல்லை என்பது. இன்னொன்று, எல்லா விவசாய சங்கத்தை சார்ந்தவர்களும் அங்கே வந்தும் பொழுது கொஞ்சம் 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 கொஞ்சமாக எங்களுக்கு தண்ணீர் குறைந்து 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 முற்றிலுமாக தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. மழை இல்லை என்பது வேறு, பின்பு ஏரி குளங்கள் அதையெல்லாம் தூர்வாராமல் இருந்தது வேறு, எல்லாம் சேர்த்து அவர்களை அவங்களுக்கு ரொம்ப அவங்க நம்பி இருக்கிறது காவிரி தண்ணீர் தான். அது ஒண்ணுதான் அவங்களுடைய ஒரே ஜீவாதாரம் அல்லது விவசாயத்துக்கான ஒரே வழி. ஏன்னா போர் கிடையாது, முழுக்க முழுக்க ஆற்று பாசனத்தை நம்பி இருக்கிற கடைமடை. இல்ல, அது நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா என்னன்னா, அவர்களுக்கு 179 டிஎம்சில கடந்த ஆண்டுகள் கூட 66 தான் கிடைச்சிருக்கு. ஒரு டிஎம்சில 7000 ஏக்கர் பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க கணக்கு பார்த்துக்கலாம், அங்க உள்ள 12 லட்சம் ஏக்கருக்கு எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் வேண்டும்னு. ஆனா துரதிருஷ்டவசமாக காவிரியிலிருந்து தண்ணீர் வரலன்றது வேற. இப்ப 2000 கன அடி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கர்நாடகா நமக்கு கொடுக்காத ஒரு இல்ல. அதாவது நீங்க திருப்பி திருப்பி நான் அங்க வந்து போனதற்கு காரணமே அன்றாட பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் எல்லாமே காவிரி நதிநீர் ஆணையத்துல ஒரு ஸ்டாம்ப் குத்தி அதனாலதான் அப்படின்னு புறந்தள்ளி விடுவதால் அன்றாடம் அவர்களுக்கான பிரச்சனை, அது கடன் பிரச்சனையா இருக்கட்டும், நேரடியாக அவர்கள் அது மட்டுமே இல்ல. என்னொன்னு கேக்குறேன், சரி காவிரி நதிநீர் ஆணையம் அமைச்சிடறோம், தண்ணீர் எங்க இருந்து வரணும்? கர்நாடகால இருந்து வரணும். ஆக அதற்கான அறிவிப்பை தான் உச்ச நீதிமன்றம் கொடுத்தாச்சு. 2000 கன அடி தண்ணீரை நீங்க உடனே திறந்து விடுங்கள், நான் பிப்ரவரி 7 இருந்து நேரடியாக தினம் தினம் இதை கண்காணிக்க போகிறோம் சொன்ன பிறகும் அப்போ காவிரி நதிநீர் ஆணையம் அமைப்பது முக்கியம் இல்ல, நமக்கு நீர் வருவது முக்கியம். ஆக சட்டத்தில அமைச்சாச்சின்னு சொல்றது முக்கியம் இல்ல. அதுக்காக தானே தொடங்குறது. ஆணையம் ஏன் அமைக்கணும்னு இவ்வளவு காலம் சட்ட போராட்டம் நடத்துறோம். மாநிலத்திலிருந்து உரிமைகளை பெறுவதற்கு உச்சநீதிமன்றம் இப்படியான ஒரு காவிரி நதிநீர் ஆணையம் அமைச்சாச்சு. உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்க சொன்ன 2000 கன அடி தண்ணீரை கர்நாடகம் கொடுக்க மறுக்கிறது. மத்திய அரசாங்கத்தோட ரோல் என்னவா இருக்கும்? மத்திய அரசு அதாவது ஏற்கனவே அது உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பின்பே அதை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் மத்திய அரசு சொன்னா எப்படி அவங்க கொடுப்பாங்க? அதுல நமக்கு ஒரு யதார்த்தம் இருக்கணும்ல. உச்ச நீதிமன்றம் உச்சபட்ச சட்ட அமைப்பு, அதனாலதான் சொல்றேன், என்ன சட்ட ரீதியாக எந்த அமைப்பு வந்தாலும் சட்ட அமைப்பு கொடுக்கிற ஒரு தீர்ப்பை அமல்படுத்தாமல் இருக்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கு இதுல ரோல் கிடையாது. அதாவது மத்திய அரசாங்கம், இதற்கு முந்தைய மத்திய அரசாங்கம் சரி, இப்பொழுது மத்திய அரசாங்கம் சரி, மிக தெளிவாக இப்பொழுது நாட்டில் இருக்கிறது ஃபெடரல் செட்டப். நாம வந்து சட்டாம்பிள்ளைத்தனமாக இதை நீங்க செய்யணும்னு சொல்ல முடியாது, கோரிக்கை வைக்கலாம். ஆனா அதை ஒரு முதலமைச்சர் எப்படி உடனே திறந்து விட வேண்டுமா? அதே விமர்சனம் நம்ம வந்து வச்சோம் இல்லையா? யூபி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில இருந்த போது அங்கிருந்து தண்ணீரை திறந்து விடுறதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு கேட்டதும் பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டில். ஏன் அதை நான் சொல்றேன்னா, இப்போ இங்கே இருந்து அதே கூட்டணி கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்தது, நம்ம அங்கே அதே கூட்டணி கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்பொழுதே நம்மால் அதை ஒழுங்காக பெற்று தர முடியவில்லை என்பது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலம் கிடப்பில் போட்ட ஒரு நிரந்தரமான ஒரு திட்டம். அதனால தான் நான் சொல்றேன், எல்லாவற்றிற்கும் மத்திய அரசை நம்ம குறை சொல்லிட முடியாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பயிர் பாதுகாப்பு திட்டத்துல ஓரளவிற்கு இங்கே உள்ள விவசாயிகளுக்கு ஏதாவது கொஞ்சம் கிடைக்கிறது என்றால் அது பிரதமரின் பயிர் காப்பு திட்டத்தினால்தான். ஏனென்றால் 12 ஏக்கர்ல ஏறக்குறைய 11 ஏக்கரை பயிர் காப்பு திட்டத்தில் கொண்டு வந்து விட்டதனால் ஒரு 25,000 ரூபாய், ரொம்ப இல்ல அதுவாவது கிடைக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், மத்திய அரசு தம்மால் விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடிகிறதோ அதை செய்யுது. ஆனா நான் இதுல கட்சிகளை குற்றம் சொல்லுவதை விட எல்லோரும் சேர்ந்து கட்சி அரசியலுக்குள்ள கூட நான் வரல, அது போலாம். இப்ப இன்னொரு கேள்வி எனக்கு என்ன இருந்ததுன்னா, நீங்க வந்து நேரடியா போய் பார்த்தீங்க, களத்துல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தீங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகதாக இருக்குன்னு சொன்னீங்க. முதலமைச்சரையும் இன்னைக்கு பார்த்திருக்கீங்க. ஆட்சி பொறுப்புல மத்தியில் இருக்கும்போது முதலமைச்சரை பார்த்து இந்த கோரிக்கைகள் வைப்பதுங்கிறது, அதை கடந்து மத்திய அரசாங்கத்தினுடைய என்னெல்லாம் கிடைக்கலாம், அதுக்கான அழுத்தம் எப்ப கொடுப்பீங்களா? நான் ஏன் முதலமைச்சரை பார்த்தேன் என்றால், இது எதன் தொடர்ச்சி என்றால், சுமார் 3 வாரங்களுக்கு முன்னால் எங்களது மத்திய விவசாயத்துறை அமைச்சரை சென்று பார்த்தேன். அப்பொழுது என்ன சொன்னேன் என்றால், நான் தேனி மாவட்டங்களுக்கு சென்றிருக்கும் பொழுது பயிர் பாதுகாப்பு திட்டத்திற்கு இன்னொரு 15 நாள் எங்களுக்கு நீட்டிப்பு வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கும் சட்டம், ஒருவேளை மத்திய அரசு தான் இதை செய்ய வேண்டும் என்பதற்கு நினைத்துக் கொண்டு நான் மத்திய அரசிடம், இது மத்திய அரசின் திட்டம் தானே, ஒரு 15 நாள் பயிர் பாதுகாப்பு திட்டத்திற்கு நீட்டிப்பு தர வேண்டும் என்று சொன்னேன். அப்பொழுது மரியாதைக்குரிய ராதாமோகன் சிங் அவர்கள் சொன்னார்கள், இல்லை
மாநில அரசிடம் இருந்து எனக்கு தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு 15 நாட்கள் நீட்டிப்பு வேண்டும் என்று சொன்னால் மட்டுமே எங்களால் கொடுக்க முடியும். அதே மாதிரிதான் வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றால் 50% மழை பொய்த்தாலே போதும். 62 மழை தமிழகத்தில் பொய்த்திருக்கிறது. கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள், இன்னைக்கு கூட பாண்டிச்சேரி மாநிலங்கள் அதை சொல்லி வாங்கிவிட்டார்கள். தமிழகத்தில் இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை என்றவுடன் நீங்கள் பத்திரிகை பார்த்தாலே தெரியும். புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு, இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் வரல. 4 வாரத்திற்கு முன்னாலேயே நான் தமிழக அரசு இது பாராமுகமாக இருந்துவிடக் கூடாது, வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று 4 வாரங்களுக்கு முன்னாலே நான் அறிவிப்பு தொடர்ந்து பேசுவோம். திரு முத்தரசன், நீங்க அந்த பகுதிகளில் போய் பார்த்திருக்கிறீங்க. இந்த பிரச்சனைகளுடைய மையமாக எதை சொல்றது? ஆட்சியாளர்கள் மட்டுமே பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இப்ப இருக்கிற பிரச்சனைகள், ஏன்னா விவசாய தொழிலாளர்கள் பல பேர் அந்த பகுதிகளை விட்டு வெளியே போற சூழலை பார்க்கிறோம். வெளியில போயும் எங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற சூழலையும் பார்க்கிறோம். இதுல வெறும் அமைப்புகள்ல இன்னும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேர்க்கறதுல ஒரு தோல்வியில இருக்கிறோமா? எல்லாரையும் சேர்த்து இந்த விஷயங்களுக்கு பேசுவது அப்படிங்கறதுல நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல கடந்த 4 மாத காலமாக தமிழகத்தில் குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு, ஆகஸ்ட் முதல் தொடங்கி கடுமையான பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருகிற ஒரு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிற புதிய தலைமுறைக்கு, அதுவும் குறிப்பாக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 2 தினங்களாக நீங்களே நேரடியாக களத்திற்கு சென்று விவசாயிகளை எல்லாம் நேரடியாக சந்தித்து பேட்டி வாங்கியதை வெளியிட்டிருக்கிறீர்கள். அதோடு இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் விவசாயிகளுக்காக, அந்த பிரச்சனைக்காக, வறட்சிக்காக தொலைக்காட்சி முழுவதும் அதற்காக ஒதுக்கி இந்த பணியை செய்திருப்பது பாராட்டிற்கும் வரவேற்புக்கும் உரியது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாதிப்பில் டெல்டாவை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், செயற்கையாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு முதல் காரணம். இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை அவர்கள் பல்வேறு விளக்கங்களை அளித்தார். அவருக்கு நான் மதிப்பு தெரிவிப்பதாகவோ அல்லது பிஜேபிக்கு எதிராகவோ பேசுவதாக தயவு செய்து கருதக்கூடாது. காவிரி நதிநீர் பிரச்சனை தொடங்கிய காலம் முதல் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று போராடி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு, அந்த நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டதற்கு பிறகு அதை அரசிதழில் வெளியிட வேண்டும் என்பதற்கு 7 ஆண்டு காலம் போராடி உச்சநீதிமன்றத்திற்கு சென்று, பிறகு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம் அரசியலில் வெளியிட்டதோடு சேர்த்து செய்திருக்க வேண்டிய விஷயம், காவிரி மேலாண்மை வாரிய ஒழுங்காற்றுக்குழு அமைத்திருக்க வேண்டும், அமைக்கவில்லை. தற்போது உச்சநீதிமன்றத்தில் திரும்பவும் வாதாடி, குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் அவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்தி உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகும் மத்திய அரசு மறுத்தது தமிழ்நாட்டிற்கு இழைத்த துரோகம் என்று நான் கருதுகிறேன், விவசாயிகள் கருதுகிறார்கள். அதே போல உச்சநீதிமன்றம் கர்நாடகத்திடமிருந்து நேற்றைய தினம் கூட சொல்லியிருக்கிறார்கள், மறு உத்தரவு வருகிற வரையில் 2000 கனஅடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவை கர்நாடக அரசு நிறைவேற்றாத பொழுது நிறைவேற்ற வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. கர்நாடகம் தண்ணீர் கொடுக்க மறுத்தது. உச்சநீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனுடைய விளைவாக நமக்கு கிடைக்க வேண்டிய 179 டிஎம்சி தண்ணீர் கிடைக்காமல் வெறும் 66 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே கிடைத்த காரணத்தினால் டெல்டா விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இருவருமே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத சூழல்ல கர்நாடக அரசு மறுக்கின்ற சூழல்ல உச்சநீதிமன்றமே மறுக்கின்ற போது, உச்சநீதிமன்ற உத்தரவை மீறுகிற போது மத்திய அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? ரெண்டு மாநிலங்களுக்கும் பேசுவதுதான் சரியா இருக்க முடியுமே தவிர எல்லாவற்றுக்கும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்து தான் அவங்க வலியுறுத்துறாங்க. நான் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதற்காக சொல்லல. நீதிமன்றம் சொன்னால் அதை ஒருவன் நான் ஏற்க மாட்டேன் என்று மறுத்தால் சட்டம் அனுமதிக்குமா? ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கிறது இல்லை தூக்கு தண்டனை கொடுக்கிறது நான் ஏற்க முடியாது, இது நியாயமல்ல, ஏற்க மாட்டேன் என்று சொன்னால் அதை சட்டம் ஏற்றுக்கொள்ளுமா? நாடு அனுமதிக்குமா? அரசாங்கம் அனுமதிக்குமா?
நடுநிலையோடு செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. நடுநிலையோடு செயல்படவில்லை என்பது மறுப்பதற்கில்லை. நடுநிலையோடு மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையில் செயல்படவில்லை. நீதிமன்றத்தில் போய் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு தானே வாதிட்டது. முதலில் ஏற்றுக்கொண்ட மத்திய அரசாங்கம் பிறகு உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நாங்கள் ஏற்க முடியாது, நீங்கள் விசாரிக்கவே கூடாது, பிறகு உச்சநீதிமன்றம் விசாரித்து அதிகாரம் உண்டு என்று மறுபடியும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த இடத்தில் யார் தவறு செய்தது? மத்திய அரசாங்கம் தவறு செய்யவில்லை என்று மறுக்க முடியுமா? நான் வேண்டுமென்றே சொல்லவில்லை, யதார்த்த உண்மைகளை நாம் பேச வேண்டும். ஏற்பட்ட இந்த பாதிப்புகளுக்கு எது அடிப்படையான காரணம் என்று பேச வேண்டும். ஒன்று செயற்கையால் பாதிப்பு, மற்றொன்று இயற்கையால் பாதிப்பு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு 140 வருடத்திற்கு பிறகு பெரிய அளவிற்கு இந்த குறைந்த அளவு மழை பெய்திருக்கிறது. ஆமா, பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பாதிப்பு, இது இயற்கையால் ஏற்பட்ட பாதிப்பு. அந்த பாதிப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் செயற்கையான பாதிப்பை உருவாக்கிவிட்டு இப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிதி கிடைக்கும் உங்களுக்கு என்று, அதாவது இறந்த பிறகு நீங்கள் எத்தனை கோடி கொடுத்து என்ன பயன்? இல்ல இப்ப அவங்க என்ன இல்ல அவங்க ஆதரவளிக்குமே தவிர இல்ல அந்த திட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி இல்ல திரும்ப தமிழிசை சொல்ற விஷயம் என்னன்னா, மேலாண்மை வாரியமே அமைக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய தீர்ப்பு வந்திருந்தாலும் கர்நாடக அரசு மறுத்தால் என்ன செய்திருப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு என்னாகும் என்கிற கேள்வி எழும். எதை சொன்னாலும் ஏற்க மாட்டேன், எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டேன் என்று சொன்னால் இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு என்கிற கேள்வி எழும். அந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்தியாவுக்குள்ள தானே இருக்குது கர்நாடக மாநிலம், இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது தமிழ்நாடு. ஒரு மாநிலத்தையே நான் பாதிப்படைய செய்வேன் என ஒரு மாநிலம் கூறுகிற பொழுது அது நாங்கள் என்ன செய்வது என்று கைவிரித்தால் மத்திய அரசு எதற்காக இருக்கிறது? ஏன் மத்திய அரசாங்கம் இருக்க வேண்டும்? ஏன் அதை முடிவெடுக்கவில்லை? மத்திய அரசாங்கத்திற்கு பொறுப்பே கிடையாதா? கட்சியின் தலைமை ஏன் அதை வலியுறுத்தவில்லை? அப்படி செய்ய முடியாத போது அந்த மாநில முதலமைச்சர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுகிற மாநில முதலமைச்சர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? முதல் குரல் கொடுப்பவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். என்ன நடவடிக்கை? எந்த நடவடிக்கை எடுக்கலையா? அதாவது உன்னை நீங்க சொல்ற மாதிரி உடனே அந்த காவி, நான் அதான் திருப்பி சொல்றேன், அங்க நேரா போகும்போது இதை விட அதிகமான ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டால் நிச்சயமாக சொல்லுவோம், அது வேறு. ஆனால் இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பை மீறுகிற பொழுது, காவிரி நதிநீர் ஆணையத்தை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்பது எனது கருத்து. எழுகிறது. தொடர்ந்து பேசலாம். ரெண்டு தரப்புல இருந்துமே இன்னும் நிறைய விளக்கங்களை பெற வேண்டி இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல திரு முத்தரசன் பேசலாம். இல்ல திரு முத்தரசன் தொடர்ந்து பேசலாம். விவாதிக்க இன்னும் நேரம் இருக்கிறது, நிறைய விஷயங்களும் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு